Recording in progress.
தெரியுதுல்ல. ஹலோ சார், வணக்கம் சார். கேக்குதா? சார், வணக்கம். கேக்குதா? கேக்குது சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குருபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் சிவகுமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பானதொரு நிகழ்ச்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டு அருமையான ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஆதரவாக அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் பாலசுப்ரமணியன் அவர்கள். இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலை வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஒரே யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்த்திட இறையே அருள் புரிவார். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வேண்டுதல்.
எல்லையற்ற பரம பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் நெஞ்சமும் பிறந்த தோள்களும் பெண்ணிய நெஞ்சமும் துள்ளும் துளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் புத்தியோடும் இணைத்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றியது. இந்நல்வழியில் இறையுணர்வோடும் அனைவரும் பயணிப்போம். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். கண்கள் மூடியே
ஏன் வீடியோ வரல ஆடியோ வரலங்கய்யா? அடுத்ததாக கண் பயிற்சி. அடுத்ததாக கண் பயிற்சி. மேல் கீழ் மேல் கீழ் மேல். ஓய்வு. மெதுவாக பூ போல கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக கண்களை திறந்து வலது இடதாக வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம். இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது. ஓய்வுள்ள கண்கள். சுழற்சி முறை. மேல்
கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, கிளியரா இருக்குங்க. சரிங்க ஐயா. இன்னைக்கு நின்ற நிலையை தவிர்த்துட்டு படுத்த நிலையும் கிரியா பயிற்சிக்கு மட்டும் தொடங்கிறோம். காய்கறி தோட்ட விளக்க வகுப்பு உள்ள வர்றதுனால. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அது லைட்டும் ரொம்ப கிளார் அடிக்குது உங்களுக்கு. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. படுத்த நிலை ஆசனங்களுக்கு போயிடலாம். அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. படுத்த நிலை ஆசனத்துக்கு போயிடலாங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. நல்லதுங்க. படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு, வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரு கால்களை மடித்து வைத்து
10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே முன்னும் பின்னும் கொண்டு வர்றோங்க. மெல்ல வலது இடதாக ஒரு ஆழ்ந்த மூச்சு. கவிழ்ந்து படுத்த நிலையில் பாம்பாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அடிவயிற்றுக்கான பயிற்சி. குதிகால்கள் தொடையில் தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். வலது கை வலது கால் கணுக்காலில், இடது கை இடது கால் கணுக்காலில். மெல்ல தலைப்பகுதியையும் தொடைப்பகுதியும் மேலே உயர்த்துகிறோம். வில்லாசனா. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. முயலாசனம். ஒரு நீண்ட மூச்சு. கத்திரிக்கோள் ஆசனம். கத்திரிக்கோளினுடைய வடிவமைப்பாக அமைத்துக் கொள்கிறோம். அடுத்த கால். அப்படியே கோமுகாசனம். உடல் நேராக இருக்கட்டும். இரு கால்களும் பக்கவாட்டில் இருக்கட்டும். இரு கைகளும் பாதத்தை அழுத்தி இருக்கட்டும்.
இந்த கட்டை விரல் பின்புறமாக பிடித்திருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்றாக உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலைப்பகுதி கீழே வருது. 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேலே வரட்டும். அப்படியே கோர்த்து பிடிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்த கால். உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. உடல் முழுவதும் காற்று நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே கை மேல வரட்டும். கைகளை கோர்த்து பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முன்னும் பின்னும் வளைஞ்சிருக்கும். அடுத்து பக்கவாட்டில் ஒன்று 2 3 4 5 6 7 8 9. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. மெல்ல ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. மெல்ல மெதுவாக தலை பின்னோக்கி போகட்டும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. ஓய்வு. இடது கையில் சிமுத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடது நாசி காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3
4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டையில் கைகளை வைத்து கைகள் மேலே போகும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து ஆதிமுத்திரை வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக நுரையில் விரிந்து காற்று ஆழமாக உள்ளே சென்று வெளியேறுகிறது. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடக்கு மகர ஓசை. மெல்ல ஆழ்ந்து காற்றை இழுத்து கைகள் மேலே உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வருகிறது. மெதுவாக தூய்மையான நறுங்காற்று, ஆழமான மூச்சுக்காற்று நன்றாக உயிர்காற்று உள்ளே செல்கிறது. கைகள் உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் மெல்ல மெதுவாக கீழே வரட்டும். கைகள் விரியட்டும். காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக நுரையீரல் விரிந்து ஆழமான பிராணசக்தி உள்ளே சென்று வெளியேறுகிறது.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. இன்று நேற்று நமக்கு வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தை பற்றி அருமையான விளக்கங்கள் அளித்த அழகேஸ்வரி அம்மா அவர்கள் மீண்டும் நம்முடன் இன்று மாடி தோட்டம் வீட்டு தோட்டங்களை பற்றி அருமையாக விளக்குரை கூட வர இருக்கிறார்கள். அழகேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து விளக்கங்கள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லுவாரு. அப்போ அந்த உழவுதான் தலையாயது, உணவுதான் அந்த உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு உயிர்வான தொழில்ல வந்து அந்த உழவு தொழில் கிராமங்கள்ல பார்ப்பேன். குறிப்பா வந்து இவ்வளவு வேலை செஞ்சா இவ்வளவுதான் கூலி கிடைக்க மாட்டிருக்கு, அதுக்கு பேசாம இந்த பொருளை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லுவேன். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னை வரைக்கும் எனக்கு அப்படி அது காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. அந்த ஒத்த வார்த்தைக்கு நான் மறுபடியும் பதிலே சொல்லல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவசாயத்துல கணக்கு பார்க்க கூடாது அப்படின்னாங்க. அப்படி கணக்கு வழக்கு இல்லாம ஒரு அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய விவசாய முறை வந்து இன்னைக்கு இன்னும் கிராமங்கள்ல இருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அப்படி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலை வந்து நம்ம வந்து நேரடியாக கண்ணுல பாக்குற போதுதான் தெரியுது அவ்வளவு அதுக்குள்ள உழைப்பை செலுத்துறாங்க அப்படின்ட்டு. அந்த அர்ப்பணிப்போட இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக திரு அழகேஸ்வரி அவர்கள் வந்து அந்த சங்கிலியை பிணைக்கிறதுக்காக அவங்களுக்கு எட்டுன வகையில வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, எல்லோருடைய சார்பாக அவங்களை அழைக்கிறோம். வாழ்க வையகம், இருக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதும்மா. நேத்திக்கு இந்த வகுப்புக்கு பிறகு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்க போன்லயும் தொடர்பு கொண்டாங்க, விதைகள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, பேசுனது சம்பந்தமாவும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நேத்து அந்த உற்சாகத்தோடயே போயிட்டு ஒரு தோட்டம் இங்க அமைச்சிருக்கோம். அதோட வேலை இன்னும் முடிவடையல. ஏன்னா இது ஒரு பெரிய பரப்பளவிலான தோட்டம், சின்ன வீட்டு தோட்டம் இல்லை. அதனால இன்னைக்கும் அதோட பணி தொடருது. அதனால உங்களை திரும்பவும் இன்னைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நேற்றைக்கு சொன்ன தகவல்கள்ல, ஏன்னா நேற்று ஒரு ரொம்ப குறுகிய நேரம் நம்ம பேசினது, ஒரு 2 மணி நேரம், ஒரு அரை நாள் ஒரு சப்ஜெக்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியத்துக்கு மேல உணவு முடிச்சுட்டு திரும்ப களப்பணியா நம்ம அந்த சொல்லி கொடுத்ததை வந்து செஞ்சு காமிப்போம். ஒரு அரை மணி நேரத்துல பேசிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். யாருக்காவது இதுல நேற்று சொன்னதில்ல அந்த தோட்டம் அமைக்கிறத பத்தின சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கு. அது சந்தேகம் இருந்தா கேட்டீங்கன்னா எனக்கு அதை பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். எதுவுமே பேச ஐயா, நீங்க சொல்றீங்களா? என்னம்மா? நீங்க மத்தவங்களுக்கு இத தகவல் சொல்ல முடியுமா? நீங்க பேசுறீங்களா? டவுட் கேக்குறதுக்காமா? ஆமாங்க. சரி சரி, அதான் எனக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அம்மா கேக்குற மாதிரி இப்ப வந்து நேத்து தகவல் நமக்கு வந்து மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் பத்தி நல்ல விளக்க உரை கொடுத்தாங்க.
அந்த விளக்கத்துல வந்து இப்ப வந்து சில பேர் நேரடியாகவும் பேசியிருக்கீங்க. இப்ப அம்மா வந்து நேரடியா இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையான விளக்கங்கள் இப்ப வந்து கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான பயிற்சிகளோட அவங்க குடுப்பாங்க. அதாவது எப்படி அந்த விளக்க உரைகளோட நமக்கு ஒரு பயிற்சி குடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அதனால அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேட்கலாம். நல்லதுமா. நேத்து நேத்து வந்து நல்லா நீங்களே போன்லயே விளக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா நேத்திக்கு யாருக்கும் ஒரு நான் உன்னை கேட்கலாமா? வணக்கம், கேளு கேட்கலாமா? இல்ல இப்ப எங்க வீட்டு மாடியில பாத்தீங்கன்னா அந்த முருங்கை கண்ணு களைய வெட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி வைக்கலாமா? மாடியில வச்சிருக்கீங்களா? வீட்டுல ஒய்ஃப் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன களைய வச்சு வளர்க்குறாங்க. அதை கட் பண்ணி வைக்கலாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி வைக்கலாம். வைக்கலாம் வைக்கலாம். அந்த இன்னொன்னு முருங்கைக்கு வந்து அதற்குரிய தொட்டி மட்டும் கொஞ்சம் பெருசா அகலமா ரெடி பண்ணிட்டு, நேற்று சொன்ன அளவுகளை அதுல ஃபில் பண்ணி அந்த மண் கலவை அளவு வந்து ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா போதுமானது. எல்லாத்துக்குமே இந்த இன்னொன்னு மூலக்கூறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உரம் எங்க கிடைக்கும்? அது எங்க கிடைக்கும் அந்த உரம்? இல்ல அது மண் கலவை வந்து செம்மண் 3 பங்கு, சாண குப்பை 1 பங்கு, மணல் 1 பங்கு. இதுதான் மண் கலவை. இது கலந்து ஃபில் பண்ணிட்டு மேல வந்து நான் பேக்குக்கு 1 கைப்பிடி மண்புழு உரம் சொன்னேன். நீங்க முருங்கைக்கு போது கொஞ்சம் பெரிய அளவுல வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு 4, 5 கையாவது மண்புழு உரம் மேல போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மண்புழு உரம் போடலைன்னா இது பெரிய மிஸ்டேக் அப்படிலாம் இல்ல. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இலத்தல குப்பைங்கள நல்ல மக்குற குப்பைங்கள வந்து மேல ஒரு 1/2 அடிக்கு வந்து டம்ப் பண்ணிருங்க. டம்ப் பண்ணிட்டு நீங்க அதுலயே அந்த வச்சிருக்கிற குச்சி வச்சிருக்கிற ட்ரம்லயே அது பண்ணிடலாம். பூச்செடி தான் மேல வச்சிருக்கேன். அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க. அதனால சரி வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு நீங்க பூச்செடி வச்சிருக்கிறதுலயே கூட உங்க வீடுகள்ல இப்ப என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அஞ்சரை பெட்டி திறந்து பாருங்க. வெந்தயம் இருக்கும், கடுகு இருக்கும், சோம்பு இருக்கும். இது எல்லாத்தையும் போயிட்டு அது விதை வந்து ஹைபிரிட்டா, நாட்டு விதையான்னு நீங்க யோசிக்க வேணாம். நீங்க கண்ண மூடிட்டு கொண்டு போய் போடுங்க. ஏன்னா, அது உங்களுக்கு ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்த வந்து குடுக்கும். நீங்க போட்டுட்டு ஒவ்வொரு தொட்டியிலயும் அந்த அ கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே போடுங்க. வெந்தயம் போடுங்க. வெந்தயக்கீரை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு சமையலுக்கு பயன்படுத்துற கீரை. கடுகு, சோம்பு இதெல்லாமே சீரகம் பயன்படுத்தினது இல்ல. இருந்தாலும் அந்த கீரை வரும்பொழுது அந்த கீரைய பயன்படுத்தி பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வாசனையா இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க அந்த கீரையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? நான் விதைகள தேடி காத்திருந்து பண்றதுக்கு நேரம் எடுக்கும். நீங்க அதுக்கான காலத்த பொறுமையா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உடனடியா நீங்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க தோட்டம் சில தொட்டிகள் எல்லாம் இந்த மாரி பூச்செடி எல்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ம். அந்த தொட்டிகள்லயே நீங்க இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். மண்கலவை மட்டும் நீங்க நான் சொன்னபடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பா மண்கலை மட்டும் இருக்கும். என்னோட சொல்லுங்க. என்னோட சொல்லுங்க. பேரை வச்சு அதாவது இல்ல மண் கலவை செம்மண் மட்டும் வந்து சொல்லுங்க. செம்மண் செம்மண் வந்து எங்க 3 ஏரியா இல்ல. பங்கு. ஐயா? எங்க ஏரியா செம்மண் இல்ல. நான் பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். எங்க ஏரியா செம்மண் கிடையாது. அதாவது நீங்க க க இது கான்கிரீட் கலவை இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் தவிர்த்துறலாம். தவிர்த்துட்டு மத்த மண் எல்லாமே நல்ல மண்ணு தான். அந்த மண்ணு வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துற மண்ணா இல்லாம, எதுவுமே பயன்படுத்தாம ஒரு நிலத்துல எந்த பயன்பாடும் இல்லாத நிலமா இருந்தா, அது இன்னும் வளமா இருக்கும். அங்கிருந்து மண்ண எடுத்துட்டு கூட நீங்க இதுல போட்டுக்கலாம். அதுல போடும்பொழுது கல்லெல்லாம் பொறுக்கிட்டு, நல்லா இவ்வளோ சைஸ் இருக்கிற கல்லு கூட சுத்தமா எடுத்துட்டு போட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அது மாரி மண்ணு வந்து மண் டெப்போல கேட்டீங்கன்னா குடுத்துருவாங்க. செம்மண் கேட்டா குடுப்பாங்க. சரி. இந்த மாரி மண்ணு, மணல் வச்சிருக்கிற டெப்போ இருக்கு இல்லீங்களா? அங்கே கேட்டா குடுப்பாங்க. இருக்கு. அதுல குடுப்பாங்க. அது அந்த மண் வந்து 3 பங்கு 3 பங்கு. சாண குப்பை வந்து 1 பங்கு. மணல் வந்து 1 பங்கு. 3:1:1. மண்புழு உரம் 1 கைப்பிடி. அப்புறம் இலத்தல மூடாக்கு 1/2 அடிக்கு. அந்த போட்டிருக்கிற நம்ம எதுல போடுறோமோ, அதுல 1/2 அடிக்கு மேல, டாப்ல 1/2 அடிக்கு வந்து மக்குற குப்பைங்கள ஃபில் பண்ணணும். இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இதுவே போதும். நீங்க மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, திரும்பவும் மண்ண மாத்தணும். இல்ல 1 வருஷம் கழிச்சு மண்ண மாத்தணும். இல்லன்னா ஒரு ஈல்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வெண்டைக்காயோ, கத்திரிக்காயோ, கத்திரிக்காய் வந்து 18 வருஷம் ஆகும். நீங்க தரையிலலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரே செடி ஒரு 18 வருஷத்துக்கு வந்து காய்க்கும்.
2 வருஷத்துக்கு நீங்க இந்த கவாத்து பண்ணாம ஒரு கத்திரிக்காய் செடியில இருந்து காய்கறி எடுக்கலாம். கவாத்து பண்ணி விட்டீங்கன்னா 2 வருஷம் முடிச்சு அந்த கிளைங்கள கவாத்து பண்ணி விட்டு மறுபடியும் துளிர்த்து வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்தா, ஒரு செடியே வந்து 18 வருஷத்துக்கு வந்து பாரம்பரிய ரகத்துல கத்திரிக்காய் வந்து காய்க்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி இடம்லாம் இருந்தா நல்லா இருக்கும். மாடியில வச்சாலும் ஓகே. ஒண்ணும் தவறு இல்ல. அந்த பேக் அளவுக்கு உண்டானது அது வளர்ந்துட்டு இருக்கும். அது மாரி இப்ப தக்காளிலாம் அறுவடை முடிஞ்சதையும், நீங்க எடுத்து போட்டுட்டு அந்த மண்ண மாத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. நீங்க அதிலேயே மூடாக்கு மட்டும் போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க திரும்ப மண்ண மாத்திட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லாம அதுவே வளமாயிக்கிட்டே இருக்கும். அதாங்க வேற ஏதாவது உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குங்களா? என்ன அப்படின்னா நம்ம இப்ப இது வந்து ஜென்ரலா கேட்கிறேன். இப்ப நம்ம வீட்டு கொல்லையில தென்னை மரம் வைக்கிறாங்கல்ல, அது வந்து சின்ன கன்று வச்சு காய்க்கு அது வைக்கலாமா மாதிரி இந்த இல்ல கைப்பட்டு பொதுவா தென்னை மரம் வந்து வைக்கலாம்? நாட்டு ரகங்கள் தான் பரிந்துரை பண்றதுக்கான தகுந்த ரகம். நாட்டு ரகங்கள் வந்து 5 வருடம் ஆனாலுமே, உங்களுக்கு இந்த தட்பவெப்பம்லாம் எப்பவுமே இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாரி மாறும். அப்ப ரொம்ப வெயில், தண்ணி இல்லாத காலங்கள்ல வறட்சி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ணு வந்து வறண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நாட்டு ரகங்கும்போது தாங்கி வந்து பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாரி நெறைய தோட்டம் அந்த மாரி ஒரு போன 10 வருடத்துக்குள்ள நடந்தது. அதுல நெறைய தண்ணி இல்லாத சமயத்துல வந்து தோப்பு தோப்பா காஞ்சு போனதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்ப நாட்டு ரகம் வந்து கொஞ்சம் நிக்கும். தாங்கி நிக்கும். தண்ணி இல்லன்னா மறுபடியும் திரும்ப மழை கிடைக்கிற வரைக்கும் அந்த உயிர் இருக்கும். சாகாது. திரும்ப மழை வந்ததுக்கு அப்புறமா திரும்ப துளிர்த்து வந்துக்கும். கிடுகிடுன்னு வளரலன்னா கூட உயிர் இருக்கும் அதுக்கு. காஞ் க காஞ்சு போகாது. அந்த மாரி ஒரு நீண்ட கால திட்டத்துக்கான யோசனையோட அந்த மரங்களை எல்லாம் வைக்கிறது ரொம்ப சரியா இருக்கும். தென்னை மரங்கள், பழ மரங்கள் கண்டிப்பா இருந்தா நல்லதுங்க. வீட்ட சுத்தி இடம் இருந்தது அப்டின்னா, ஒரு பழ மரங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாதுளை அந்த மாரி சின்ன சின்னதா பெருசா கிளை விடுறது இல்லாம, மாதுளை மாரி, அ எலுமிச்சை, மாதுளை இதெல்லாம் வீட்ட சுத்தியும் வைக்கலாம். உங்களுக்கு தேநீர் கூட இந்த டீ தூளுக்கு பதிலா அந்த மாதுளையோட இலைகள வந்து பயன்படுத்தினீங்கன்னா, அ டீயோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதுளையுடைய சத்தும் கிடைக்கும். அயர்ன் கன்டென்ட்டும் கிடைக்கும். ஓகே மேடம். ரொம்ப நன்றி மேடம். நல்லது. வேற யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல நானு வேற சப்ஜெக்ட் வந்து பேசுறேன். ஏன்னா, நேற்றைக்கு பூச்சி விரட்டி பயன்படுத்துறத பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நேரம் இல்லாதனால ஆமா, முடிச்சுக்கிட்டோம். நேத்து வந்து அங்க செடிகள்லாம் வச்சீங்கன்னு கண்ணப்பனையா சொன்னாங்க. ஆமாங்க. அது எப்படி நம்ம அந்த வீடியோ மூலியமா காட்ட முடியுமா? இப்ப நம்ம அத எப்படி வச்சீங்க? அதோட இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா? நாளைக்கு காலையில காட்டலாங்களா ஐயா? நாளைக்குங்களா? சரி, சரி, சரி. அது அது வந்து ஒரு முழுமையா முடிச்சுட்டு இன்னைக்கும் வேலை பாக்கி இருக்கு. ஓ, இன்னைக்கு வேலை இருக்குங்களா? அதுதான் ஒரு பெரிய அளவு, பெரிய பரப்பளவு வந்து அதிகமான பரப்பளவு நேத்தைக்கு ஆரம்பிச்சது. ம். நேத்தைக்கு மட்டும் ஒரு 6 பாத்தி வந்து முழுமையா போட்டு முடிச்சிருக்கோம். அ திரும்ப ஒரு 5 பாத்தி வந்து பாதி வேலையில இருக்கு. திரும்ப இன்னும் ம். முழுமையா முடிக்க வேண்டிய இடம் வந்திருக்கு. நம்ம நாளைக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு காமிக்கலாம். வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். வீடியோவோட பார்க்கலாம். ஓகே, சந்தோஷம். சரி, ஓகே. நீங்க டாபிக் வேற என்ன பேசு? ஆ அந்த பூச்சி விரட்டி தயாரிக்கிறது சொல்லிர்றேன். அ இந்த மாடி தோட்டம் போடுறதுல நம்மளுக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து இந்த பூச்சி விரட்டி தான். பூச்சிகளுடைய தொல்லை தான். இப்ப அதுக்கு நீங்க சிம்பிளா ரொம்ப எளிமையா வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தயாரிச்சுக்கலாம். வேப்பெண்ணெய் வந்து ஒரு 10 எம்எல் வேப்பெண்ணெய் வந்து போதும். 1 லிட்டருக்கு. நீங்க அப்படியே அத மல்டிபிள் பண்ணிக்கலாம். நீங்க ஏக்கரா கணக்குல பண்றதுக்கும் சரி, அம் மாடி தோட்டத்துக்கும் சரி, அதை மல்டிபிள் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இத விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கவனமா கேட்டுக்கலாம். அ 10 எம்எல் வந்து வேப்பெண்ணெய், அ 30 எம்எல் வந்து சுடு தண்ணி. சரிங்களா? அ இல்ல 10 எம்எல் சுடு தண்ணி, 10 எம்எல் வேப்பெண்ணெய். நல்லா சுட வச்ச 10 எம்எல் தண்ணீல எடுத்து வச்சுட்டு,
அதுக்கப்புறமா இந்த 10 ml வேப்பெண்ணெயை அந்த சுடு தண்ணியில ஊத்தி ஒரு குச்சியால நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ஹீட் ஆறுனதுக்கு பிறகு 30 ml மோர் வந்து ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க. 30 ml புளிச்ச மோரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஊத்தி நல்லா கலந்துருங்க. இது வந்து ஒரு 50 ml ஆயிடுச்சுங்களா, இதுல வந்து ஒரு 950 ml தண்ணிய வந்து ஊத்திக்கலாம். இப்ப இந்த 1 லிட்டர் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தயாராயிரும். அஸ்வினி பூச்சி வந்து எல்லாரும் பெரும்பான்மையா சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இந்த அஸ்வினி பூச்சி வேற எதுலயுமே போகாது அவ்வளவு சீக்கிரம். நம்ம வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல்ல அவரைக்காய் அது மாதிரி நெறைய போடுவோம். வீட்டு தோட்டம்ல நெறைய போட்டிருப்போம் கிராமத்துல எல்லாம். அப்ப என்ன அடுப்பு சாம்பல் வச்சிருப்பாங்க. அடுப்பு இருக்கும். வரட்டியில வந்து சாம்பல் எரிப்பாங்க, இல்ல குச்சியில எரிப்பாங்க. அந்த வரட்டி சாம்பல எடுத்து அஸ்வினி பூச்சிக்கு போட்டு விடுவாங்க. அது நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்ப சாம்பலும் இல்ல, நம்மளுக்கு அந்த வீட்டு தோட்டம் எதுவும் இல்ல. அஸ்வினி பூச்சி வர்றதுக்கும் நெறைய ரீசன் இருக்கு. தட்பவெப்பம் மாறும்பொழுதெல்லாம் வரும். நம்ம பராமரிப்புல பிரச்சனை இருந்தாலும் வரும். பக்கத்துல எங்கேயாவது இருந்தாலும் இங்க வரும். அந்த மாரி இருக்கும்போது, நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து மற்ற பூச்சி விரட்டிகள விட இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லா வேலை செய்யுது. மற்ற ஏதாவது இலை தொந்தரவு இருக்கு, இல்ல இந்த மாரி ஏதாவதுனாலும் இந்த அ வே வேப்பெண்ணெய் கரைசல் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இது நம்ம பயன்படுத்தி பார்த்து அ கிடைச்ச ஃபீட்பேக்ல இத சொல்றோம். இந்த இதை வந்து நீங்க அடிச்சு விட்டுட்டு ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரேயர்ல வாங்கி ஃபுல்லா இப்படி அடிச்சு விட்டுட்டு, இலைக்கு அடியிலயும் அடிச்சுக்கலாம், மேலயும் அடிச்சுக்கலாம். மழை வந்தது அப்படின்னா அது போயிரும். ஸோ அந்த மாரி மழை வர்ற டைம்ல பார்த்து திரும்ப வந்து அதுக்கு தகுந்த மாரி அடிக்கணும். ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் திரும்ப அடிக்கணும். அந்த மாரி அடிச்சுட்டு அது போயிருச்சு அப்படின்னா நம்ம விட்டுறலாம். இது நல்ல பலன் தரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருக்கு. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இடிச்சு இது கொஞ்சம் நெறைய வேலை கூட வாங்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம அதுவும் செய்யலாம். பச்சை மிளகாய் போட்டு இடிச்சு, கோமியத்துல வந்து ஊற வச்சு, அத ஃபில்டர் பண்ணி, அத டைல்யூட் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு வந்து சில பேத்துக்கு வந்து மஞ்சளா இருக்கும். இலை வந்து மஞ்சளா இருக்கும். இலை வந்து பொதுவா மஞ்சளா இருந்தா, அங்க நீர் அதிகமா இருக்கான்னு அதிகமா நீர் குடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, அ இந்த மீன் அமில கரைசல் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மீன் அமில கரைசல்ல ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். எதுவுமே வந்து நம்ம காசு செலவு பண்ணி அதிகமா பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஃபிஷ் வேஸ்ட் கிடைக்குது இல்லைங்களா? அந்த ஃபிஷ் வேஸ்ட்ட வாங்கிட்டு வந்து ஒரு டப்பால வந்து போட்டுட்டு, ஈக்குவலா நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கணும். வீட்ல வந்து பழம் மரம்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த பழங்கள கூட நம்ம வேஸ்ட்டா போற பழங்கள கூட பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா அந்த ஈக்குவலா நாட்டு சர்க்கரை. 1 கிலோ ஃபிஷ் வேஸ்ட் அப்படின்னா, 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு, நம்ம குச்சியால ஃபுல்லா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 40 நாள் இப்படி கழிச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா கிரீம் ஆயிருக்கும். ஸ்மெல்லும் இருக்காது. நல்ல கிரீம் ஆயிருக்கும். உரமா இருக்கும். அத எடுத்து நல்லா தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி, நீங்க அத வந்து செடிங்களுக்கு குடுத்தீங்கன்னா, ரொம்ப செழிப்பா வரும். அந்த பிஞ்சு பிடிக்காத வீட்ல ஏதாவது மரங்கள் இருந்து, நீங்க ஆல்ரெடி பழமரங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, காய் பிடிக்கல, ரொம்ப நாளா காய்க்காம இருக்குது, பூவே வரல, பிஞ்சு பிடிக்கல, பிஞ்சு பிடிச்சா உதிர்ந்து போயிருது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மீன் அமிலத்த டைல்யூட் பண்ணி நீங்க அந்த மரங்களுக்கு குடுத்து பாருங்க. பல வருஷமா காய்க்காத மரம் கூட ரொம்ப நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். நீங்க இத பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா. இந்த மாரி நம்ம மாடி தோட்டங்கள்ல செழிப்பா வரல. இலை வந்து ரொம்ப வெளுத்து இருக்கு. பூ வந்து உதிர்ந்துருது. நம்ம கொடிகள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புடலை எல்லாம் பொதுவா ரொம்ப பெர்ஃபெக்ட் ம் அ இது டெம்பரேச்சர் இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் இருக்கணும். அப்படி இருந்தா தான் புடலை எல்லாம் நல்லா காய்க்கும். மத்ததெல்லாம் கூட வந்துரும். மத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அப்படியே என்ன சொல்றது? தானா வளர்ற குழந்தை மாரி. அதெல்லாம் வந்துரும். புடலையெல்லாம் ரொம்ப போஷாக்கா வளர்க்குற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மீன் அமிலம் பயன்படுத்துனீங்கன்னா, அந்த பூவெல்லாம் உதிராது. நீங்க ஒரு காத்தடிச்சு மழை பெஞ்சாலே ஃபுல்லா கொட்டி போயிருது. இப்ப முருங்கை வச்சிருக்கீங்க. அந்த முருங்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மழை பெஞ்சா அத்தனையும் கொட்டி போயிருது. இப்ப அதெல்லாம் இந்த மீன் அமிலம் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம் இருக்கு. ஆனா மீன் அமிலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பஞ்சகாவியா நீங்க செய்யறதுன்னா ரொம்ப ப்ராசஸ் பண்ணி நெறைய பொருள் சேர்த்து, அதுக்கு மாடு வேணும் இதெல்லாம் இருக்கு. விலைக்கு வாங்குறதா நீங்க விலைக்கு வாங்கிக்கலாம். ஆனா செலவ தவிர்த்துட்டு நம்ம குறைவான செலவுல பண்ணி இது மாரி நெறைய நம்மளுக்கு தேவையானத பண்ணிக்கணும்னு நெனைச்சா, இந்த மாரி நம்ம செலவில்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்ப மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா, இது எல்லா வகையிலும் நல்லா பயன் தரும். இப்ப அதுக்கெல்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, அது மழை பெஞ்சா கூட அவ்வளோலாம் உதிராது.
தென்னையில வந்து நிறைய பூ பிடிக்குது உதிர்றதுன்றது பிரச்சனை இருக்கு. தென்னைக்கு வந்து குடுக்கலாம். தென்னைக்கு குடுக்கும் பொழுது அந்த வேர் பகுதியில் தள்ளி வேர் பகுதி எங்க இருக்கோ அதுக்கு குடுக்கலாம். இல்ல ட்ரிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரிப்ல வந்து கலந்து விடலாம். மீனமில வந்து 15 நாளைக்கு ஒரு தடவ. 15 நாளைக்கு ஒரு தடவ வந்து நீங்க மாசத்துக்கு 2 வாட்டி கலந்து விடலாம். தோட்டத்துல பண்ணும்பொழுது கூட. மாடி தோட்டத்துக்கு நீங்க ஸ்ப்ரேல வந்து கலந்துட்டு, இல்ல ஒரு கப்பு கலந்துட்டு பக்கெட்ல கலந்துட்டு நீங்க ஊத்தி கூட நீங்க அந்த இத வந்து பக்கெட்ல வந்து ஊத்திக்கலாம். ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் 99 42 11 80 80 அப்படி பண்ணிக்கலாம். அந்த மீன் அமிலமும், வேப்பெண்ணெய் கரைசலையும் நீங்க எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2ம் ரொம்ப நல்ல ஒரு ஆதாரம் அது. கரெக்ட். அப்புறம் அதேபோல நம்ம பண்ணும்பொழுதே என்ன செய்யலாம்னா, இன்னும் கூடுதலா வாய்ப்பு இருக்கிறவங்க, இந்த வேர்ப்புழு, அழுகல் நெறைய அந்த மாரி வராம தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரு வேப்பம் புண்ணாக்கு இருக்கு. வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம், கடலை புண்ணாக்கு கொஞ்சம், ஒரு 50 கிராம் அந்த மாரி கூட போதும். இது நல்லா வந்து கலந்து, சும்மா ஒவ்வொரு 50 கிராம் ஒரு கைப்பிடி வந்து ஒவ்வொரு செடி வந்ததுக்கு பிறகு உள்ள வந்து நம்ம போட்டுக்கலாம். வேர் பக்கத்துல வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இல்ல மண்ணோட கலந்து நீங்க வைக்கிறதுனாலும் வைக்கலாம். 2 ஒண்ணும் தப்பில்ல. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? மாடி தோட்டத்த பொறுத்தவரைக்கும், நீங்க பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நெறைய சந்தேகம் வரும். நீங்க அப்ப கேட்கலாம். உங்களுக்கு நாளைக்கு ஒரு லிங்க் கூட அனுப்புறேன். அது வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, சூல் அப்படின்னு சொல்லிட்டு, சூல் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அந்த மகரந்தத்துல நம்ம அந்த செம்பருத்தி பூ படம் வரைஞ்சு நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா? சூலகம்னு சொல்லிட்டு, அதுதான் சூல் அந்த அர்த்தம். அ அந்த டாக்குமெண்ட்ரி என்ன அ நோக்கத்துக்காக என்ன கருத்த மையமா வச்சு எடுக்குது அப்படின்னா, சஸ்டைனபிலிட்டி. ஆ தற்சார்பு வாழ்வியல். தற்சார்பு வாழ்வியல்னா நான் மட்டும் செஞ்சு எந்த டிபெண்டன்டும் இல்லாம நானே செஞ்சு, நானே சாப்பிட்டு, நானே பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல. நம்ம ஒரு கூட்டு சமூகமா அ வெளியில எதையும் டிபெண்ட் பண்ணாம, ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தற்சார்பு அப்படிங்கிறது. அந்த தற்சார்புல அப்படிப்பட்ட தற்சார்புல யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க? ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருக்கிறாங்க? இருக்க முடியும்? ஒரு கிராமம் எப்படி இருக்க முடியும்? ஒரு பஞ்சாயத்து எப்படி இருக்க முடியும்? ஒரு ஒரு நகர பஞ்சாயத்து அத்தன கிராமங்கள உள்ளடக்குன ஒரு பஞ்சாயத்து எப்படி தற்சார்பா இருக்கு? ஒரு மாநிலம் இத தாண்டி ஒரு மாவட்டம் எப்படி தற்சார்பா இருக்கு? ஒரு மாநிலம் எப்படி தற்சார்பா இருக்குன்றத இண்டிவிஜுவல்ல ஆரம்பிச்சு, ஒரு ஸ்டேட் வரைக்கும் எப்படி தற்சார்பா வாழ்றாங்கன்றத நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அதோடைய ட்ரெய்லர் தான் நான் நாளைக்கு அனுப்புறேன்னு சொன்னது. அந்த டாக்குமெண்ட்ரி வேலை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்காக பயணம் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப அ நெறைய இடங்கள்ல இது எங்கெல்லாம் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்களோ, அது பயணம் பண்ணோம். அத நான் உங்களுக்கு ஒரு தகவலா நான் சொல்றேன். அப்போ வந்து நம்மளும் இந்த மாரி இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக. நன்னியோடுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு கேரளாவுல ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்கு. அந்த டவுன் பஞ்சாயத்துல அ முழுக்க முழுக்க வீடுகள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லார் வீடுகள்லயும் வீட்டு தோட்டம். கேரளாவ பொறுத்தவரைக்கும் நெறைய வீட்டு தோட்டம் வச்சிருக்காங்க. எல்லார் வீடுகள்லயும் வீட்டு தோட்டம் இருக்கு. அந்த வீட்டு தோட்டத்துல அவங்களுடைய பாரம்பரிய ரகம் நெறைய உற்பத்தி பண்றாங்க. கத்திரிக்காயே வந்து அவ்ளோ வெரைட்டி அந்த வழுதுனங்காய்ன்னு சொல்ற கத்திரிக்காயெல்லாம் அங்கே தான் அந்த நீட்டு நீட்டு கத்திரிக்காயெல்லாம் முதல்ல பார்த்தது குறைஞ்சது 2014, 15ல போய் பதிவு பண்ணது அது. அதுக்கு பிறகு மிளகா வெரைட்டி பார்த்தீங்கன்னா, கருப்பு மிளகாய்லாம் இருக்கு. கருப்பு மிளகாய், ஊதா மிளகாய், மஞ்சள் மிளகாய்லாம் வந்திருக்கு. குண்டா இருக்கும். சின்ன நீட்டா இருக்கும். சீனி மிளகாய்ன்னு சொல்லி அங்க இப்ப ரொம்ப ஃபேவரட்டான மிளகாய் அது. சீனி மிளகாய் ரொம்ப சுவையுடைய மிளகாய். ஒரு உணவுக்கு வந்து சுவை சேர்க்கிறது மிளகாய் ரொம்ப முக்கிய பங்கு. அது காரமும் கூட, அது சுவையும் கூட. அந்த சீனி மிளகாய் வந்து அவ்வளோ சுவையும் கூட. அங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, சாம்பார் மிளகாய்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சாம்பாருக்கு ஒண்ணு, மீன் குழம்புக்கு ஒரு மிளகாய், அந்த மாரி க க துவையல் பண்றதுக்கு, இந்த சம்பல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சீனி மிளகாய். அதுக்கு இந்த மாரி விதவிதமா வாழ்றாங்க அப்படி. அந்த ரசிச்சு, ரசிச்சு அந்த காய்கறி உற்பத்தி பண்ணி, ஒண்ணொண்ணும் எது எதுக்கு போட்டா சுவையா இருக்குன்னு தெரிஞ்சு, அப்படி அவ்வளோ அனுபவிச்சு வந்து அதைய பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல ஒண்ணு.
அதுக்கு பிறகு அங்க போகும்பொழுது நான் பார்த்த ஒரு நிகழ்வு என்னன்னா, அவங்க வீட்ல தோட்டத்த பதிவு பண்றதுக்காக ஒரு ஃபேமிலி அ ஒரு வீட்ட தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெறைய வீடுகள பதிவு பண்ணோம். அதுல ஒரு வீட்ல பார்த்தோம். அத பதிவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, சரின்ட்டு நானு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக பாத்ரூம் போனா, அந்த பாத்ரூம் உடைய அந்த கதவுல வந்து ஒரு வெள்ள டர்க்கி டவல் வந்து தொங்கிட்டு இருந்தது. அந்த டவல்ல வந்து நெறைய பேஸ்ட் மாரி கிரீன் பேஸ்ட் மாரி இருந்தது. அந்த கிரீன் பேஸ்ட் வந்து என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட வெளியில வந்து நான் கேட்டேன். "இது என்னங்க?" அப்படின்னு கேட்டேன். "இது வந்து தலைக்கு தேய்ச்சுக்கிட்டது" அப்படின்னாங்க. "இதுதான் தலைக்கு தேய்க்கிறீங்களா?" அப்படின்னா, "ஆமா." இது என்னன்னு கேட்டேன். இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 4, 5 இலைங்கள வந்து காமிச்சாங்க. அந்த இலைங்கள எல்லாம் பறிச்சு அதுல செம்பருத்தியும் இருக்கு. பறிச்சு அத ஃபுல்லா அரைச்சு இன்ஸ்டன்ட்டா அந்த மிக்ஸி அங்க வச்சிருக்கு. இன்ஸ்டன்ட்டா வந்து தலைக்கு தேய்க்கிறாங்க. ஆ அது நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் பதிவு பண்றதுக்காக போறோம். அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த மாரி 2, 3 வீடுகள வந்து காமிக்கிறாங்க. போறோம். அங்க இருக்கிற செலக்ட் பண்ணி போறோம். நம்ம அந்த அந்த பதிவு பண்றோன்ற விஷயத்துக்காக பண்ணாம, அவங்க இயல்பாவே வந்து அப்படிதான் தினமுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அத எடுத்து தலைக்கு தேய்ச்சுக்கிறாங்க. சரின்னு பார்த்தா பாத்ரூம்லயும் இதுலயும் வந்து பேஸ்ட், பிரஷ் எங்கேயுமே இல்ல. சரி என்ன பல் தேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாமரத்த காமிச்சாங்க. அந்த மாமரத்துல பாருங்க நல்லா அத நம்ம வேப்பங்குச்சிய உடைச்சு தேய்ப்போம்ல, அந்த குச்சிய உடைக்கிறது அது மாரிலாம் எதுவுமே இல்ல. அந்த கீழ விழுகிற பழுத்த இலை, கீழ விழுகிற பழுத்த இலைய எடுத்து அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த காம்பு பகுதியோட சேர்த்து அத நல்லா சூப் பண்ணி மென்னு தேய்ச்சு வாஷ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலையாளத்துல வந்து சொன்னாங்க. அப்போ முழுமையான தற்சார்பு. அப்புறம் இந்த காய்கறிகள் விளையிறது எல்லாத்தையுமே அங்கே வீடுகள் இப்படி இருக்கு. ஆஸ்பத்திரி இருக்குங்க. ஆஸ்பத்திரியில வந்து எல்லாமே இங்க நம்ம ஆஸ்பத்திரிலாம் பார்க்குறோம் தானே. எவ்ளோ அழகழகா குரோட்டன்ஸ் வச்சு, அந்த கார்டனுக்குன்னு சொல்லிட்டு தனியா செலவு பண்ணி, அவ்ளோ டெக்கரேட்டடா ரொம்ப அட்ராக்ஷனோடது எல்லாமே மருத்துவத்துக்கு போற இடம் கூட அட்ராக்ஷனா தான் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க லைனா மிளகா செடி இருக்கு. வெரைட்டியா மிளகா செடி, தக்காளி செடி இருக்கு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அந்த பாத்து 2 சைடு இப்படி போற பாத்துல 2 பக்கமே இருக்கு. நான் அது எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதுல. அவங்க எல்லாத்தையுமே நான் பேச வச்சும் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே தனது வீட்டுக்கு போக அந்த பஞ்சாயத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த பஞ்சாயத்து முன்னாடி ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிள் போட்டு இந்த காய்கறி எல்லாத்தையுமே அந்த டேபிள்ல வச்சு விற்பனைக்கு வந்து விக்கிறாங்க. பக்கத்திலேயே அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சந்தை. அந்த ஊருக்கான ஒரு சின்ன சந்தை. அந்த சந்தையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து வர்ற காய்கறிகள் எல்லாமே அங்க விற்பனைக்கு இருக்கு. நல்லா பளபளன்னு இருக்கு. சரிங்களா? ஆனா அது யாருமே சீண்டல. இந்த டேபிள்ல வந்து ரொம்ப இப்படி ரவுண்டா பார்த்தா வந்து, ஐயோ! முத்தி போனது நம்ம தள்ளி விடுற காய்கறிகள் எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. அ ஓட்டையா இருக்கு, திருகி இருக்கு, வளைஞ்சிருக்கு, நெளிஞ்சிருக்கு, எல்லாமாவும் இருக்குது. ஆனா, ஒரு 7 மணியிலருந்து 9 மணிக்குள்ள அது எல்லாமே காலி ஆயிருது. நம்ம கொஞ்சம் லேட்டா போனா கூட அது பதிவு பண்றதுக்கு கூட நம்ம எடுக்க முடியல. அந்த அளவுக்கு காலி ஆயிருது. மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கு. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி, அது உள்ள இருக்கிற சத்து என்ன? அது உள்ள இருக்கிற விஷயம் என்னன்ற விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு வந்து இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வேணும். நம்ம ஒவ்வொரு காய்கறிகள் வாங்கும் பொழுதும், இலை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கா? ஓட்டை இல்லாம பார்த்து எடுக்கிறோமா? அந்த ஓட்டை தாங்க நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டியே. இது மருந்தடிக்கல. இது வந்து உண்ண தகுந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டின்னா, புழு வந்து சாப்பிட்டு போயிருக்கு அப்படிங்கிற அடையாளம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு உண்ண தகுந்ததுக்கான அப்படின்றதுக்கான அடையாளமே. அப்ப நம்ம வாங்கும்பொழுது காய்கறிலாம் வாங்கும்போது, ஓட்டை இருக்கு, சொத்தை இருக்குன்னா, ஒரு குவியல்ல அந்த சொத்தை இருக்குன்னா, பரவால்ல இது மருந்து கம்மியா அடிச்சிருக்காங்க அப்படின்ற நெனச்சு வந்து நீங்க வாங்கலாம். அது மாரி தான். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி. அங்கேயே வந்து ஒரு கம்யூனிட்டியா வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அம் ஒரு காந்தியின் பேர்ல வந்து ஒரு குழு மாதிரி அங்கே வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம். அது மாரி நம்ம சுயஉதவி குழு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி ஒரு கம்யூனிட்டி. அது பெண்கள் அப்படி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து. அங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழுவா வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கான அரிசி வந்து நம்மளுக்கு அரிசி விளையணும் அப்படின்னா, இங்க நெறைய தண்ணி வேணும். நெறைய உங்களுக்கு தண்ணி நிக்கிற இடமா வேணும். மேட்டுப்பாங்கான இடங்கள்ல வந்து பண்ண மாட்டோம். இப்படியெல்லாம் ஒரு எ வச்சிருக்கோம். ஒரு கருத்து வச்சிருக்கோம். நெல்லு அப்படின்னா இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அங்க அப்படி இல்ல. மேட்டுக்காட்டுல தான் நெல்லு விளைய வைக்கிறாங்க. சரிங்களா? மேட்ல அடுக்கடுக்கா இருக்கு. அந்த மேட்ல தான் நெல்லு விளைய வைக்கிறாங்க. நெல்லு விளைய வச்சிருந்தாங்க.
அப்புறம் காய்கறிகள், பழமரங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையானது உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து கேரள மக்கள் மீன் உணவு விரும்பி உண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மீனுக்காக கூட ஒரு பெரிய ஒரு குளம் மாரி சின்ன அது பெரியன்னா, அ ஒரு ஒரு 10 10 அடிக்கு மேலேயே இருக்கும். ஒரு ஒரு 20, 25 அடி, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 10 அடி. அந்த மாதிரி சைஸ்ல ஒரு குளம் மாரி வெட்டி, அதுல கம்ப்ளீட்டா மீன் வந்து வளர்த்துறாங்க. அந்த மீனுக்கு தேவையான உணவு கூட இவங்க அரைச்சு குடுக்குறது, அந்த பயறு, அப்புறமா கோதுமை இதெல்லாம் போட்டு அரைச்சு அந்த மாவு கூட இவங்க ரெடி பண்ணி அந்த மீனுக்கான உணவு கூட இவங்க குடுத்துறாங்க. அந்த மீன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களே புடிச்சு எடுத்து வீட்ல சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து தற்சார்பா இருக்காங்க. அங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. எங்களுக்கு போனப்போ அங்கிருந்து பறிச்சு எடுத்து எங்களுக்கு நெறைய காய்கறி வெரைட்டியோட வந்து உணவு குடுத்தாங்க. அவ்ளோ அற்புதமா இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் இங்க நம்ம ஊர்லயும் இப்படி குழுவா இணைஞ்சு இப்படி வாழ்றதுக்கு பேரு தான் தற்சார்பு. தனிச்சு வாழ்றதுக்கு பேர் இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஊர்லயும் முன்னெடுக்கணும். இத அரசும் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசை. எனக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அந்த மாரி கிராமங்கள்ல நம்ம ஊர்ல வந்து 75வது பிறந்த நாளுக்கு வந்து நம்மாழ்வார் வந்து வாழும் கிராமங்கள்னு ஒரு திட்டம் அறிவிச்சாரு. அந்த வாழும் கிராமங்கள் அப்படிலாம் வந்து ஒரு 21 கொள்கைய வச்சு கிராமங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு? கிராமங்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய அதாவது நீர் குடிக்கிறதுக்கான குளம், அப்புறமா ஆடு, மாடு குடிக்கிறதுக்கான தனி குளம், மேய்ச்சல் நிலம், விளையாட்டு திடல். விளையாட்டு திடல்ல பெற்றோர்களும் விளையாடணும், குழந்தைங்களும் விளையாடணும். குழந்தைகள் விளையாடுறது பெற்றோர்கள் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நெறைய. அது போக விவசாய கருவிகளுக்கான ஒரு பொது கிடங்கு, அப்புறம் ஒரு தகவல் மையம். அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தகவல் வந்து வாங்கி விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். விவசாயிகளுக்கான திட்டங்கள வாங்கி குடுக்கணும். அந்த பழங்கள். அத மாதிரி தகவல் மையம் ஒண்ணு விவரம் தெரிஞ்சவங்க தகவல் மையம். அப்புறம் வெளியில இருந்து வரக்கூடாது. இந்த மாரி கார்ப்பரேட் ஐட்டம்ஸ் எதுவுமே கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. கிராமத்த விட்டு வெளிய அப்படின்றது மாரிலாம் ரொம்ப அற்புதமான ஒரு திட்டங்கள்லாம் வச்சு பண்ணாங்க. அந்த மாரி பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணேன் நானு. இங்க பவானி பக்கத்துல ஒரு ஊரு எடுத்து வேலை பார்த்தோம். ஆனா முழுமையா போய் சேர்றதுக்கு எனக்கு அந்த பஞ்சாயத்தோட உதவி ரொம்ப தேவையா இருக்குதுங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரோட உதவி. இப்ப வரைக்கும் எந்த பஞ்சாயத்து தலைவரும் உதவி அவங்க முன் வந்து சரி வாங்க எங்க கிராமத்த எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அது என்ன காரணம்னு தெரியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் சொன்னேன், "என்னோட பேர் கூட எனக்கு வெளிய தெரிய வேண்டாம். இது முழுமையா நீங்க பண்ணதா கூட நீங்க காமிச்சுக்கோங்க. எனக்கு ஆனா வேலை செய்யறதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு குடுங்கன்னு" கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவங்களுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு எதுக்குமே யாரும் தயாராவும் இல்ல. அது என்ன எதனாலன்னு தெரியல. அதுவும் ரொம்ப ஒரு ரோல் மாடலா ஒரு கிராமத்த வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஆசை. அந்த மாரி வாய்ப்பு இருக்கிறவங்க தயாரா இருந்தா, நீங்க நீங்க உங்க குழுவுல நெறைய பேர் இருக்கீங்க. ஒரு பஞ்சாயத்து தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், நண்பர்களா கூட இருக்கலாம். அந்த மாரி இருந்தா நீங்க தாராளமா சொல்லுங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் சிக்கிம். ஒரு மாநிலம். மாநிலத்தையே வந்து இயற்கை வழி வேளாண் மாநிலமா மாத்திருக்காங்க. அப்ப அந்த மாநிலத்துக்கு பயணம் பண்ணோம். அந்த முதலமைச்சர சந்திச்சோம். அவங்களுடைய அரசு வாகனத்துல அந்த சிக்கிம் மாநிலத்த முழுவதுமா சுத்தி காமிச்சு, அங்க இருக்கிற பணிகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே அதெல்லாம் ஒண்ணொண்ணா நான் உங்களுக்கு இதுல போடுறோம். நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுறத விட நீங்க பார்த்து வந்து அதுல தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்னும் நாங்க போனப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, வெளியில இருந்து வர்ற காய்கறிகள கூட தடை பண்ணிட்டாங்க. அங்க என்ன விளையுதோ அத மட்டும் இது பண்ற மாரி. நம்ம ஒரு வீட்ல இருந்து ஒரு மாநிலம் வரைக்கும், ஒரு ஸ்டேட் வரைக்கும் தற்சார்பா அ வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்க, வெற்றிகரமா பண்ணி காமிச்சுட்டு இருக்கிற, நடைமுறையில பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து நம்ம வீடுகள்ல இருக்கிறத எடுத்து உற்பத்தி பண்றது வந்து ரொம்ப சுலபம். இவ்வளவும் நடந்துட்டு தான் இருக்கு. சாத்தியமாயிட்டு தான் இருக்கு. அதனால ரொம்ப சுலபம். நீங்க பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வர சந்தேகங்களோ, இல்ல பெரிய பெரிய விருப்பம் வரும். நீங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அது உங்கள கூப்ட்டுக்கும். அது உங்கள உள்ள இழுத்துக்கும். அது அது தானா வந்து தன்னை வளர்த்திக்க, தன்னை பெருக்கிக்க ஆரம்பிச்சுக்கும். அப்ப நீங்க முதல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான எந்த உதவிகளாலும், சந்தேகங்கள்னாலும் நான் உங்களுக்கு ஃபோன் மூலமா உதவி செய்றோம். சரிங்களா? நேரம் வழக்கம் போல நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அதாவது நேரம் தெரியாமல் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் நேரம் போக முடியாமல் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து
ஒரு நாள் கூட பேசலாம். உங்களோட ஈழபாஸ்கர் ஐயா சொல்ற மாதிரி அவங்க விட்டா 5 நாளும் பேசுவாங்க, 10 நாளும் பேசுவாங்கங்கிற மாதிரி நம்ம இந்த கருத்தை பத்தி ஒரு நாள் பேசக்கூடிய நாட்கள் கிடையாது. நிறைய நாட்கள் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா காலம் கருதி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நாம் அடுத்த நிகழ்வுகளிலும் நீங்கள் எங்களுக்கு இது மாதிரியான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இங்கதான் நீங்க நடத்தணுங்கிறது கிடையாது. உங்க இருப்பிடத்துல இருந்து நீங்க எங்களுக்கு நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு விதை போட்டிருக்கீங்க. நீங்க கேரளாவை பத்தி சொல்றீங்க. கேரளாவில எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த தற்சார்பு வாழ்க்கையை இருள மூழ்கி கிடக்குது. அது ஒளிவிளக்கேற்றி ஏற்படுத்தி வெளியில கொண்டு வர்ற செயல்பாடுகள் இப்ப உங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த காலை சக்கர நிகழ்வு கிட்டத்தட்ட அங்க 50 பேர் கலந்துகிட்டோம். அந்த விளக்கேத்துற ஒரு ஒளி இனிமேல் ஒளியா வெளியில எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு முன்னிறுத்துறோம். இந்த உங்களோட கருத்துக்களும் நாங்க இப்ப இந்த ரோட்டரி சார்பாகவும் வெளியில கொண்டு போறோம். இதுல உங்களோட வீடியோக்கள் இருந்தா எங்களுக்கு அனுப்புங்க. அதாவது இதோட ஒரு ஹிண்ட்ஸ் இருந்து நீங்க ஒரு வீடியோவா கொடுத்தீங்கன்னா கூட அதை நாங்க வெளியில எல்லாருக்கும் கொண்டு ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இன்னும் நம்ம காலை சக்கர நிகழ்வுல இருக்கிறவங்களும் சரி, இதை ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு 50 நபர்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருந்து இதை வெளியில கொண்டு போய் நம்ம இது ஒரு பேஸா எடுத்துக்க வேண்டியது. அவங்க இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாம நம்ம இப்போ அவங்களுக்கு ஒரு பேஸா இருந்து வெளியில எல்லாருக்கும் கூறி தற்சார்பு வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ முடியுங்கிறத உலகுக்கு தெரிய வைக்கணும். தமிழ்நாடு அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஊராட்சியில இருந்து ஒரு மாநிலம் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போறான வாய்ப்பை கையில் எடுத்தோம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாடும் ஒரு தற்சார்பு மாநிலமா மாறுங்கிறதுல நாமும் ஒரு முன்னோடியா இருக்கணுங்கிறத இந்த தருணத்துல அம்மா சார்பாக அனைவரும் வேண்டி விரும்பி இந்த காலை சக்கரம் நிகழ்வு கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் இந்த நிகழ்வை கையில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து பயணியுங்கள், தொடர்ந்து வாருங்கள். நாளைக்கு உங்களோட ஐயாட்ட சொல்லிடுங்க, செஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா நிகழ்வு நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமா அந்த நிகழ்வை காட்டுற மாதிரி ஒரு பயன்பாடுகள் கொண்டு வாங்க. நாளைக்கு நம்ம வீடியோ மூலியமா நீங்க செய்ததை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நிகழ்வுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நேரடியா அந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றி அம்மா. நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு சிந்தனை, அதாவது காலைச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து நல்ல பயனுள்ள தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று எங்களுக்கு நல்ல விதமான ஒரு சிந்தனை உள்ள கருத்தை கூறி தற்சார்பு வாழ்க்கையை பற்றி அதாவது வீட்டு தோட்டத்தை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த அழகேஸ்வரி அம்மாவுக்கு இந்த காலைச்சக்கரம் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் அதாவது நாளை மறுநாள் 8ஆம் தேதி அன்று 100வது நாளை சந்திக்க இருக்கிற இந்த காலை சக்கரம் அருமையான ஒரு நிகழ்வாக மாற இருக்கிறது. 100வது நாளில் நாம் 100 நாளை கடந்து 100 நாளை நெருங்கிவிட்டோம் என்று எண்ண வேண்டாம். 100வது நாளுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு 265 நாட்கள் இருக்கின்றன. 365 நாட்கள் நாம் பயணம் செய்ய போகிறோம். அதில் இன்னும் நமக்கு 265 நாட்கள் இருக்கின்றன. அதனால் இப்பொழுது எடுப்பது முதல் படி என்பதை அனைவரும் நினைவில் கொண்டு தொடர்ந்து பயணித்து இந்த நிகழ்வை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 100வது நாள் நிகழ்வு அருமையான நிகழ்வாக போகிறது. நேரம் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. அதுக்குண்டான நம்ம ஒரு அனைவருக்கும் ஒரு அழைப்பு நடத்த இருக்கிறோம். அழைப்புதல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். 100வது நாள் நிகழ்வு காலை 7 to 8 காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் சரி, கலந்து கொள்ள இருப்பவர்களையும் சரி, கண்டிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரையும் அதாவது நீங்க அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லி, இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை பத்தி சொல்லி அனைவரையும் கலந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்வை பயனுள்ள நிகழ்வாகவும் அடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை உள்ள நிகழ்வாகவும் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். 100வது நாள் நிகழ்வு என்பது நம்மை பொறுத்தவரை அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு முதல் படி, அவ்வளவுதான். அதனால் அனைவரும் 100வது நாளில் கலந்து கொள்ளுங்கள். 100வது நாளில் அனைவரையும் கலந்து கொள்ள செய்யுங்கள் என்று கூறி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தை கூறுவார்கள். ஒரு மிக சிறந்த ஏற்பாடு. இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்து வருகிறேன். ஏன்னா இந்த காலை நேரங்களில் உடற்பயிற்சி
மூச்சு பயிற்சி, அது இல்லாம இந்த வாழ்க்கைக்கு பயனுள்ள நிகழ்ச்சி பத்தி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கலந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்பதான் பார்த்தேன். இவ்வளவு நாளே அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நான் மற்ற விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு அருமையான பயிற்சியா இருக்கு. அதனால இந்த அம்மா பேசுறப்ப மாடி ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. எனக்கு நிறைய சந்தேகம் இப்போ வந்துடுச்சு. நானும் இப்ப இன்னும் கொஞ்சம் ஆர்வம் பண்ணணும். ஏன்னா ஒய்ஃப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நானே பண்ண ஆசைப்படுறேன். அதனால திரும்ப அம்மா தொடர்பு கொண்டு எப்படி என்ன செய்யலாம்னு அறிவு கேட்கான்னு இருக்கேன். ஆனா எனக்கு என்னையும் இந்த நிகழ்ச்சி இந்த தேதி எனக்கு கலந்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி சார். இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்திரப்பட்டி சங்கத்திற்கும், மற்றும் நம்முடன் இணைந்து 98வது நாளாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்புள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி மேம். ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அக்கா அக்கா ஹலோ ஹலோ அக்கா, நான் பிரணேஷ் பேசுறேன்க்கா. இங்க வெள்ளக்கோயில்ல தான் இருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலங்கக்கா, ஒரு 10 மாசம் முன்னாடி நம்ம ஊத்துக்குழி நான் ஒரு தடவை வந்திருந்தேன் உங்க பயிற்சின்னு சொல்லி. வீடியோ பாருங்க. ஞாபகம் இருக்குங்க. அன்னைக்கு கிளாஸ் கூட கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மட்டும் வந்து எனக்கு மட்டும் தனியா நீங்க நடத்துறீங்க, கிளாஸ் நடத்துறீங்க. ஞாபகம் இருக்குங்களா? அந்த நிகழ்வு என்ன டோட்டலா மாத்திருச்சுங்க. இந்த வானகமே ஆக்சுவலா உங்கனாலதான் எனக்கு அறிமுகமாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜான்வரிலேயே வானகம் போய் அப்புறம் நிறைய தேடல், நிறைய டிராவல் பண்ணி இப்போ இயற்கை ஒரு 25 சென்ட்ல மட்டும் மாதிரியா மேட்டுப்பாத்தி போட்டு பண்ணிட்டு இருக்கேங்க. சரி சரி சரிங்க. இப்போ இன்னைக்கு நீங்க இப்ப வெள்ளக்கோயில்ல இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. இங்க வள்ளியரசன் முத்தூர் பக்கத்துல. சரி சரி சரிங்க. நான் கலந்துக்கலாங்க. நானும் ஃபுல் டே வந்து வாங்கலாங்களா? வாங்க வாங்க வாங்க. சரிங்க. நேர்ல பேசினாங்க. கொஞ்சம் நிறைய பேசணும்னு இருந்த மீட்டிங்லயே சரி எல்லாம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தனால எதுவும் பேச முடியல. நேர்ல வரேங்க. கண்ணப்பாண்ணா வரேங்க. நேர்ல வரேங்க. எனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புறீங்களாண்ணா என்கிட்ட? அனுப்ப சொல்றேங்க. சரிங்க சரிங்க. எனக்கு நம்பருக்கு கூட ஒரு மெசேஜ் போடுங்க. உன் நம்பர் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் மெசேஜ் போடுங்க, லிங்க் வேணா அனுப்புறேன். சரிங்க சரிங்க. ஓகே ஓகேங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. இந்த பயனுள்ள தகவல் இந்த மேடம் கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப எல்லாருமே நம்ம பயன்படுத்த வேண்டிய தகவல் தாங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க இன்னைக்கு. நாளைக்கு 100வது நாள் நம்ம இதுல பயணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. இதுல இன்னும் நம் நாட்டு மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தி நம்ம மென்மேலும் நல்லா வளரணுன்றது என்னோட ஆசை. இதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் செய்யலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சேலத்திலிருந்து அருள்மணி. நன்றி, வணக்கம். வணக்கம்.
அருண்மணி சார் ரொம்ப நன்றி சார். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கலந்துக்கிறீங்க, நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பயணிக்கிறீங்க, நிறைய பேருக்கு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க காலைச்சக்கர நிகழ்வை. உங்களோட வாழ்த்துக்கு நன்றி சார். காலைச்சக்கரத்து மூலியமா உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுக்கு தாங்க எல்லாம் இது வந்து சேரும். இதனுடைய இல்ல எல்லாருக்கும் இறைவன் கொடுக்கறது நம்ம கையில ஒண்ணும் இல்லையா, இறைவன் கொடுக்கிறார், நம்ம பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். எல்லாரையும் சாருது. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிங்கய்யா, மென்மேலும் வளரணுங்கய்யா. நிஜமாலுமே ரொம்ப நம்ம அதிகாலையில பொழுதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 1 மணி நேரம்ன்றது நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மென்மேலும் மக்களுக்கு வந்துட்டு இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வருவோம், கண்டிப்பா வெல்வோம் சார், வெல்வோம். நன்றி நன்றி. என்னைய திருச்செங்கோட்டுல இருந்து என்னை அறிமுகப்படுத்தினது அருள்மணி தான் சார். என்னங்க எல்லாம் அவருதான் வழிகாட்டி, நாம ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னொரு நண்பர் சொன்னாரு, அடுத்தது நான் இதுல உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு 2 பேரு சிவகுமார்னு சொல்லிட்டு சேலத்துல இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிருக்காருங்க ஐயா. ஆமாங்க, புதுசா வந்திருக்காங்க. இன்னும் 2 பேரு வரனாங்க. பட் அதிகாலையில எந்திரிக்கிறதுன்றது இன்னும் அவங்களுக்கு பழக்கம் வரல. நான் வந்து இந்த டெலிகாம் இதுல இருக்கேன் சார். ஆக்சுவலா இந்த இதுல 5G ரிலையன்ஸ் ஜியோ இதுல கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஆமாங்க, நான் எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் போறேன், வரேன், பிடிக்கிறேன். இந்த மேடம் சொன்னதுக்கு என்னால முடிஞ்சது இந்த பஞ்சாயத்துல ஏதாவது ஒண்ணு செய்வோம் சார், கண்டிப்பா. அதான் மேடம் விதை போட்டாங்க, அது எப்படி வேணாலும் முளைச்சிரும்னு வச்சீங்களேன். ஆமாங்க ஆமாங்க. ஒரு நண்பரை கூட பேசி இருக்கிறார் பாருங்க, ஒரு நட்பு வருது பாருங்க. காலை சக்கரங்கிறது முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரே ஊர்ல இருந்துட்டு ஆசிரியர் பயிற்சி இதன்னைக்கு தினத்தன்னைக்கு அவங்க கொண்டாடினாங்க. இன்னைக்கு வந்து அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து வெள்ளக்கோயில ஒரு அன்பரை ஏற்படுத்தியிருக்காரு. வந்து ஒரு பயனுள்ளதா இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு குடும்பமாகவும் தான் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத உணர்த்துக்கு வேற ஒண்ணும் இல்லையா. சந்தோஷம். ஆமாங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வளருவோம் ஐயா, இன்னும் சிறப்பா வருவோம், எல்லாரும் உறுதியேற்போம். நன்றி ஐயா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இன்னும் ரொம்ப வெகு சிறப்பா நடக்குங்க ஐயா. 100வது நாளுக்கு பிறகு ரொம்ப ஒரு நல்ல அரிய ஒரு வாய்ப்பா வரும் எல்லாத்துக்குமே. அப்புறம் சில பேர் 100 நாள் மிஸ் பண்ணிட்டோமான்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயா. ஆமா, உறுதிதான், உண்மைதான். ஆமாங்க, சரிங்க ஐயா, நன்றி ஐயா. அதாவது நாளைக்கு பொறுத்தவரையிலும் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க, அப்படிதானுங்களா ஐயா? நாளை மறுதினம், சாரி. நாளை வந்து 99, இன்னைக்கு 98, நாளான்னைக்கு தான் 100வது நாள், சனிக்கிழமை 8/10/2022 சனிக்கிழமை. சரிங்க. காலையில இன்விடேஷன் வர நான் குரூப்ல போடுவேன், இன்னைக்கு போட்டுருவேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அது இன்னைக்கே போட்டுருங்க ஐயா, அப்பதான் எல்லாரும் போட்டுருங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. பண்ணிடலாம்.